பிரம்மோற்சவத்துல முக்கியமான நிகழ்வு அன்று முதல் திருநாள் அன்னைக்கு 2 முக்கியமான நிகழ்வு. ஒண்ணு கொடியேத்தம், 2வது பேரி தாளம்னு ஒரு வைபவம். அதுல பெருமாளுக்கு முன்னாடி நின்று கொண்டு அர்ச்சகர் சுவாமி ஒரு 80 ஸ்லோகத்தை முதல்ல 40 ஸ்லோகமாகவும் அடுத்த ஒரு 49 ஸ்லோகம் ராகத்தோடு ஸ்லோகமாகவும் இங்கே அமையப்படுகிறது. இந்த பேரி தாளத்துல பெருமாள் எல்லாரையும் கூப்பிடுற இன்விடேஷன் ஆஃப் டெய்டிஸ் யூசிங் ட்ரம் பீட்ஸ் அப்படின்பா. அந்தந்த தாளத்தை சொல்லி அந்தந்த ராகத்தை சொல்லி அந்த வாத்தியம் வாசிச்சு அந்தந்த தேவதைகளை ஆஹ்வானம் பண்றது. சுப்பதிஷ்டிதஸ்ய டக்ரி தாளம், இப்படி இப்படி ஒவ்வொரு திக்கனையும் பெருமாள் கூப்பிடுற, அஷ்ட கஜங்களையும் பெருமாள் கூப்பிடுற. இந்திரன் அக்னி இந்த யாமே பிரேததாளம் மிக உச்சதே, ஐந்திரே மேகதாளம் மிக உச்சதே, வாயவே சார்வகீ தாளம் மிக உச்சதே, இப்படின்னு பெருமாள் ஒவ்வொரு ராகத்தை சொல்லி ஒவ்வொரு திக்கஜங்களையும் ஒவ்வொரு அவதாரங்களையும் கடைசியாக பெருமாள் அனந்தன் கருடன் விஸ்வக்ஷன் 3 அவதாரத்தோடு இந்த பேருதானமா முடிவு பெறுகிறது. ஒவ்வொரு தேவதைகளையும் ஆஹ்வானம் பண்றாருன்னு சொன்னோம். 33 கோடி தேவர்களும் கூப்பிடுறார். திரயத்ரிம்ஷத் கோடி தேவார்ஷ்டே விஜயோ விஷ்ணு பார்ஷதா. விஷ்ணு பார்ஷதங்களை கூப்பிடுறன்னு இந்த ஊர்ல விசேஷமான ஒண்ணு. வேற எந்த ஊர்லயும் வேற எந்த சமீதைகளையும் விஷ்ணு பார்ஷதங்களை குறிப்பிடல. யார் விஷ்ணு பார்ஷல அஜாமரனை கூட்டின்னு போறச்சே வந்தா இல்லையா விஷ்ணு பார்ஷதர்கள்னு ஒருத்தர். குமுதாத்தியாச பூதேசாக யாகதா சீக்கிரமத்ரவைன்னு எல்லா விதமான சிருஷ்டி, மரங்கள், நதிகள், மலைகள், பாகவதர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். மலைகளை கூப்பிடுறதே தோத்தாதி சிகர கஷேத்ரே சாண்டில்ய பரமோ குருஹு அப்படின்னு கூப்பிடுறார். நதிகளை கூப்பிடுறச்சே கங்கா யமுனா சேவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி துங்கபத்ரா சதைவச்ச காசியாதி சர்வக்ஷேத்ராணி மணிகன்யாதி புஷ்கராக சர்வே விஸ்வேஷ தீர்த்தாச்ச யாகதா சீக்கிரமத்ரவேன்னு நதிகளை கூப்பிடுறார். பாகவதர்களை கூப்பிடுறார். பிரகலாதோ நாரத செய்வ புண்டரீக பராசரக வியாச அம்பரீஷ சுக சௌனகர் பீஷ்ம ருக்மாங்கதன் அர்ஜுனன் வசிஷ்டன் விபீஷணன்னு இவா எல்லாரையும் பெருமாள் கூப்பிடுறார். தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவரணங்கள் 5-7 ஆவரணங்களுக்கு கூடிய தேவதைகளை கூப்பிடுறார். பாஹ்யாவரணம் 7 ஆவரணங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஆவரண தேவதைகள்லாம் கூப்பிடுறார். இப்படி எல்லாரையும் கூட்டு வச்சு தீர்த்தாந்தோத்சவ சேவனார்த்த மதுனா சீக்கிரம் சமாகச்சதான் தீர்த்தவாரி உற்சவம் நடக்க போறது. எல்லாரும் பெருமாளை சேவிங்கன்னு சொல்றோம். இந்த ஊர்ல 2 கட்டுப்பாடு சொல்லுவா. அதாவது கொடியேத்தி, ஒரு சில ஊர்லாம் கொடியேத்தினா வெளில போகக்கூடாதுன்னு சொல்லுவா. இந்த ஊர்ல விசேஷமான கட்டுப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது இந்த உற்சவத்துக்குள்ள இந்த தீர்த்தவாரிக்கு உள்ள ஊருக்கு வராதவா யாரா இருந்தாலும் இந்த பேரி தாளம் வாசிக்கிறச்சே இந்த 7 பிரகாரத்தோண்டி வெளில போடுவா. எங்காலும் நிறைய நடந்திருக்கு அதெல்லாம். இப்ப எங்கேயோ பாம்பே போறா, அவ அங்கே ஜாக்கு அங்க இருக்கு, இந்த உற்சவ சமயமா இங்க வந்துட்டா அப்படின்னா இந்த பேருதாளம் வாசிக்கச்சு இந்த ஊர்ல இருக்க மாட்டா, கிளம்பி வெளில போயிடுவான். இந்த பேருதாளம் வாசி முடிச்சப்பறம் அங்க கிளம்பி வந்து அதுக்கப்புறம் அவ ஊருக்கு போவா. இப்படி இந்த பேரி தாளத்துக்கு என்ன ஒரு மகிமை அப்படின்னா, சமஸ்த தேவர்களும் இங்க பெருமாளை சேவிக்க வரா. அதனால எல்லாம் பெருமாள் கூப்பிடுறான். இந்த பேரிதாள கட்டுப்பாடுகள் சொல்றதுக்காக சொன்னோம். கொடியேத்துறப்ப சில ஊர கட்டுப்பாடுகளுக்கும் காப்பு கட்டினா கட்டுப்பாடு சொல்லுவா. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிதாளம் வாசிச்சாச்சுன்னா வாசிக்கிற சமயம் வெளில போயிடுவா. இப்படி பேரிதாளத்துக்கு அவ்வளவு மகிமையான எல்லா தேவதைகளும் இங்க ஆஹ்வானமாய் பெருமாள் சேவிக்க வரா அப்படின்றது சொல்றதுக்காக தான் இந்த பேரிதாளத்துடைய பெருமையை சொன்னோம். இந்த பேரிதாளத்தை அவசியம் சேவிக்கணும் எல்லாரும். சமயத்துல உள்ள இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா இந்த பேரிதாள வைபவம்ன்றது பெருமாள் முன்னாடி நின்னுட்டு அர்ச்சகர் சுவாமி சொல்ல மோளம் வாசிக்க, ராகத்தை பாடி அரையர் சுவாமி பாட, திருப்பி அர்ச்சகர் சுவாமி சொல்ல காலம் வாசிக்க, திருப்பி அரையர் சுவாமி பாட, இப்படி அழகான ஒரு நிகழ்வு நடக்கும். அனைத்திலும் கலந்து கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன்.